தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம் குறித்து விவாதிக்க சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவர கோரி விசிகாவினர் மனு அளித்துள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. சிவா, வணக்கம். விவரங்கள். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திலேயே மாணவிக்கு நேர்ந்த அந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பான இந்த விவகாரம் என்பது தேசிய அளவுல கவனம் பெற்றிருக்கக்கூடிய நிலையில இதுல ஒரு சிறப்பு புலனாய்வு குழு உயர்நீதிமன்றத்தினுடைய பரிந்துரையின் பேரில் அமைக்கப்பட்டு தொடர்ந்து இரண்டாவது முறையாக அந்த சிறப்பு புலனாய்வு குழு தங்களுடைய விசாரணை மேற்கொண்டு வருகிறது. தொடர்ந்து பல்வேறு கட்ட விசாரணைகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில விதி 55 கீழ் ஒரு அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக கருத்தில் கொண்டு இதனை விவாதிக்க வேண்டும் என்று திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் ஆளுநரிடம் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டு இதனை விவாதிக்க வேண்டும் என்று இந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கடிதத்தை சபாநாயகரிடம் வழங்கியது யார் என்று பார்க்கும்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பாலாஜி மூலமாக இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கான கடிதம் வழங்கப்பட்டிருக்கிறது. சட்டப்பேரவை கூட்டம் 6ஆம் தேதி அன்று கூட்டப்பட இருக்கக்கூடிய நிலையில முதல் நாளில் ஆளுநர் உரையுடன் இந்த சட்டப்பேரவை கூட்டம் என்பது நடைபெறும். அதனைத் தொடர்ந்து ஆளுநர் உரை மீதான விவாதம் என்பது நடைபெறும். அந்த ஆளுநர் உரை மீதான விவாதத்தில் அனைத்து கட்சிகளை சார்ந்த பிரதிநிதிகளுக்கும் வாய்ப்புகள் வழங்கப்படும். அப்போது அந்த ஆளுநர் உரை மீதான விவாதத்திற்கு முன்பாகவே சிறப்பு நிகழ்வாக விதி 55 என்ற சட்டப்பேரவை விதியின் கீழ் ஒரு அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகள் ஏதேனும் நடைபெற்றால் அது தொடர்பாக விவாதிப்பதற்காக ஒரு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும், ஒரு பொது விவாதமாக அதை நடத்த வேண்டும் என்பதுதான் சட்டப்பேரவை விதியாக பார்க்கப்படுகிறது. எனவே அந்த விதிகளின்படி இந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக அதனுடைய சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பாலாஜி மூலமாக தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு நேர்ந்த இந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என இந்த கடிதம் என்பது வழங்கப்பட்டிருப்பது போலவே வேங்கவயல் விவகாரம் என்பது கிட்டத்தட்ட ஒரு 500 நாட்களுக்கு மேலாகியும் அது தொடர்பாக நிரந்தர தீர்வு காணப்படவில்லை என்பதற்காக இது தொடர்பாக விவாதிக்கவும் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என கடிதம் தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. இதுல இந்த அண்ணா பல்கலைக்கழக தொடர்பான இந்த விவாதத்தை ஆளும் திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினரே இது தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானம் கோரி ஒரு கடிதம் வழங்கியிருப்பது தற்போதைய ஒரு அண்மை செய்தியாக மிகவும் ஒரு முக்கிய செய்தியாகவும் பார்க்கப்படுகின்றது. சாரா, விவரங்களுக்கு நன்றி. சிவா.